உன்னதான் கேக்குதா? என்னம்மா சொல்லு. வர வர உன் அட்டகாசம் தாங்கவே முடியல. போனா போதுன்னு விடுறதுக்கு நீ ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. உனக்கு சின்ன குழந்தைதான். என்னமோ இந்த காலத்து பொண்ணுங்க சென்டிமீட்டர் அளவுல இருக்க சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சுத்துதுங்க. சரி நான் போயிட்டு வரேம்மா. வெளியில போறப்ப சாரியை கட்டிட்டு போலாம்ல. இந்த ட்ரெஸ்ஸே நல்லாதான் இருக்கு. சரி டிஃபனாவது சாப்பிட்டு போ. வேணாம். வேணாமா? சரி உன்னோட இஷ்டம். சரி நான் போயிட்டு வரேன். அந்த காலத்துல நடந்த விஷயம் எல்லாம் மறக்கவே முடியாது. ஏதேதோ பண்ணணும்னு தோணும், ஏதேதோ வேணும்னு தோணும். என்னமோ அந்த காலம் அப்படியே கழிஞ்சிருச்சு. ஏ திவ்யா, என்ன உன் ப்ராப்ளம்? நீதான் என்னோட ப்ராப்ளம். நானா? ஆமா நீதான். உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. ஆ, நீ பெரிய காதல, உனக்கு நான் காதலியா வேணுமா? ஆமா நீ என்ன பேசுறேன்னு உனக்கு ஏதாவது சென்ஸ் இருக்கா? அடிச்சா கூட பரவாயில்ல, காதலிக்கிறவ என்ன பண்ணாலும் இந்த காதலனுக்கு ஆனந்தம் தான். நில்லுங்க. இந்த பொண்ணுங்களே இப்படிதான், எப்போதுமே இந்த பாய்ஸுங்களை கண்டுக்கிறதே இல்ல. ஏய் என்னடி இவனுங்க கிட்ட எல்லாம் பேச்சு? வா போலாம். ஏய் அங்க பாருடி, உன் ஆள் வரா. நீ வாயை மூடிட்டு வா. சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும்ல. ஆனா தினமும் உனக்காக ஒருத்தன் பஸ் ஸ்டாண்ட்லயே காத்து கிடக்குறான்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். போனா போதுன்னு நான் எதுவும் உன்னை சொல்லாம விட்டா என்ன உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டே போற? இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த. இங்க பார் திவ்யா, உன்னை ஃபாலோ பண்றது உன்னை சமாதானப்படுத்ததான். படிப்பேன்னா வாங்கிக்க, ஆனா நான் கொடுக்குற லெட்டரை நீ கண்டிப்பா படிச்சே ஆகணும். திவ்யா, முறையா நான் உன்னை எப்ப பார்த்தனோ அப்பவே நீ என் மனசுக்குள்ள வந்துட்ட. தினம் தினம் உன்னதான் பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. நீ கொடுத்த லெட்டரை நான் படிச்சேன். அந்த லெட்டர் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு. லெட்டர் படிச்சதுக்கு அப்புறம் என்ன ரியாக்ட் பண்ணுவியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். பட் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஐ லவ் யூ திவ்யா. ஐ லவ் யூ டூ. இப்ப என்னென்னமோ பண்ணணும்னு தோணுதே. என்ன செய்ய போற? எது வேணாலும் செய்வேன். நீ இப்ப எதுவும் பண்ண தேவையில்ல, ஏதாவது பேசு. பார்க்கு போலாமா? சினிமாவுக்கு போலாமா? அம்மாடி வேணாம், யாராவது பாத்துட்டாங்கன்னா? நோ நோ. இங்க என் ஃப்ரெண்டோட ரூம் இருக்கு, போலாமா? வீட்டுக்கு போகணும், எனக்கு டைம் ஆச்சு. திவ்யா, ஹலோ டார்லிங், அவங்க 2 பேரும் செட் ஆயிட்டாங்க. நம்ம குட் மார்னிங். என்ன இப்பதான் எழுந்தியா? தூங்குனா தானே எந்திரிக்கிறதுக்கு. இன்னைக்கு
நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல. என்னங்க ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. இல்லடா செல்லம், இன்னைக்கு ஸ்டாஃப் மீட்டிங் இருக்குல்ல, கொஞ்சம் லேட் ஆகும். என்ன அப்படியே நின்னுட்ட? வந்து பக்கத்துல உட்காரு. நீங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஏன் பால் வேணான்னு சொன்னீங்க? நல்ல கேள்விதான் கேட்டிருக்க. ஆனா முதல் ராத்திரி அன்னைக்கு எதுக்காக பால் குடிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? எதுக்காக? அந்த ஜோடி பால் குடிச்சிட்டு மயக்கத்துல தூங்கிடுவாங்கன்னு. ஓ, நான் ரொம்ப ஓப்பன் டைப், அதனால என் கூட இருக்கிறவங்களும் ஓப்பனா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அதனால உன்கிட்ட நிறைய விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். பரவாயில்லைங்க, நீங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்ன சேடிஸ்டான்னு நினைக்கிறலன்னா உன்னை ஒரு விஷயம் கேட்கலான்னு நினைக்கிறேன். நீ இதுக்கு முன்னால யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா? நீ என்ன தப்பா நினைக்காத, மனசு விட்டு ஏதாவது பேசலாமேன்னு அப்படி கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்கூல் டேஸ்ல விஷால்னு ஒரு பையன் என் பின்னாடி ரொம்ப நாளா சுத்துனா. ஓ, டிஃபனுக்கா இல்ல டின்னருக்கா? ஒவ்வொரு ராத்திரியும் வசந்த ராத்திரியா இருக்கக்கூடாதுன்னா ஏதோ பேசணும்னு இன்னைக்கு இப்படி கேட்குறேன். ஓகே, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல. லைட்டு இருக்கட்டுமா இல்ல ஆஃப் பண்ணட்டுமா? லைட்டு எரிகிறதால உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? உங்க இஷ்டம். எப்ப நீ வந்த? என்னடி சடன் சர்ப்ரைஸ்? ஆமா, நீ எப்படி இங்க வந்த? ஓ, வீட ஃபுல்லா பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டா? இல்ல, ஓன். ஓ, நீ ஹைதராபாத்ல இருக்கன்னு அங்கிள் சொன்னாரு. ஆனா உன் அட்ரஸ் நான் கேட்கல. என் அட்ரஸ் உனக்கு எப்படி தெரிஞ்சது? தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்தா அட்ரஸ் மட்டும் இல்ல, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நீ இன்னும் மாறவே இல்ல. மாற்றம் உடம்புல வந்தா பத்தாதுடி, மனசுக்குள்ள வரணும். என்னடி நான் சொன்ன பிலாசபிய நம்பிட்டியா? லாஸ்ட் சண்டே உன்னை பார்த்தேன். பக்கத்துல என் வீட்டுக்காரர் இருந்ததால்தான் உன்கிட்ட பேச முடியல. அதான் அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்தேன். உன் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு? என் ஹஸ்பண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர். உன் வீட்டுக்காரர்? எனக்கு ஒன்னும் தெரியாது. தெரியாதா? ஏன் உன் வீட்டுக்காரர் உன் கூட க்ளோஸா இருக்க மாட்டாரா? க்ளோஸா தான் இருப்பாரு, ஆனா என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாரு. எப்பவும் ஏதாவது டென்ஷனா இருப்பாரு. உண்மைய சொல்லணும்னா கல்யாணம் ஆகி 1 month ஆச்சு, இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. பொண்ணுங்களை பார்த்தோன்னே ஐஸ்காந்த ஒட்டுற மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களை பாத்திருக்கேன். சில பேரு ஃபர்ஸ்ட் நைட்ல அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்றவங்கள கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன் வீட்டுக்காரர் என்னடி? சில டைம் இந்த மாதிரி கூட ஆம்பளைங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ப்ராப்ளம் இல்லையா? நீ என்ன சொல்ற? சொல்றேன். என்னங்க? சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு லீவ் போடுங்க, நான் உங்ககிட்ட பேசணும். சாயந்தரம் சீக்கிரம் வந்துருவேன், அப்ப எல்லாம் பேசிக்கலாம். அப்படி என்ன அர்ஜென்ட்டான விஷயம்? ஆமா, எதுக்காக நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்க? பொண்டாட்டியா ஏன் என்ன ஏத்துக்கல? என்ன சொல்ற? உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? ஏன் சொல்லக்கூடாது? நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கனா? கரண்ட் இருந்தா கூட ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி இருக்க உங்களுக்கு கரண்ட் வர நான் எவ்வளவுதான் செய்யறது? என்ன வித்தியாசமா பேசுற? இப்படி வெக்கமே இல்லாம எப்படி பேசுற நீ? வெக்க இல்லாம பேசுறதுக்கு நான் ஒன்னும் வெளிய ஆளு கிடையாது. உங்களோட பொண்டாட்டி உங்கள பாதி. அப்படி நினைச்சினா இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்க மாட்டேன். நிக்க வச்சு பேசுறது உங்களை கஷ்டப்படுத்த கிடையாது, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்ன உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நான் ஒரு பொண்ணு, யாரோ ரெடி பண்ண சிலை கிடையாது. எனக்கும் சில ஆசைகள் இருக்கும். ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு அந்த குழந்தைய நான் அம்மானு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு.
நீ ஒரு கன்னி பொண்ணுன்னு நான் எதை வச்சு நம்புறது? ஸ்கூல் டேஸ்ல லவ்னு சுத்தினவ எத்தனை பேர் கூட சுத்தினேன்னு எனக்கு எப்படி தெரியும்? வாயை மூடுங்க, இதுக்கப்புறம் பேசாதீங்க. இவ்ளோ நாளா உங்களை நல்லவரு நல்ல மனசுள்ளவருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க இவ்ளோ கீழ்த்தரமானவரு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க மனுஷனே கிடையாது, மனுஷ ரூபத்துல இருக்க ஒரு மிருகம். நீ எல்லாம் மனுஷனா? ஆம்பளையே கிடையாது. சீ. ஆமா, நான் ஆம்பளை இல்ல, என்கிட்ட ஆண்மை இல்ல. நீ ஒரு ஆம்பளையே இல்லன்றப்ப ஆம்பளை மாதிரி என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என் வாழ்க்கையே நாசமாக்குன. உன்னதான் சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் ஆம்பளை இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். இதுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இவளை எப்படியாவது கழட்டி விட்டுட்டு வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். டெய்லி எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ற? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அதான் உங்களை ஃபாலோ பண்றேன். இந்த ஊர்ல நான் மட்டும் தான் அழகா தெரியறேனா? நிறைய பேர் அழகா இருக்காங்கல்ல. எவ்வளோ பேர் இருந்தாலும் நீங்க தான் ஸ்பெஷல் ஆண்டி. உன்னோட பேர் என்ன? ராஜேஷ் ஆண்டி. இங்க பாரு ராஜேஷ், உன் வயசுல இருக்க பசங்க இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. இது கேவலமான ஒன்லி அட்ராக்ஷன் மட்டும்தான். பொதுவாவே காதலிக்கிறேன்னு எல்லாரும் பொண்ணு பின்னாடி சுத்துவாங்க. இல்ல ஆண்டி, நான் நிஜமா உங்களை விரும்புறேன் ஆண்டி. என்ன மாதிரி கல்யாணான பொண்ணுங்களை இஷ்டப்படலாம், ஆனா அதுக்கு மேல யோசிக்க கூடாது. அது நீங்க சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி தெரிஞ்சா கூட என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? அத வாயால சொல்ல முடியல ஆண்டி. ஐ லவ் யூ ஆண்டி. நைட்டு 10 மணிக்கு வர சொன்னா காலையில 10 மணிக்கே வந்திருக்க. பேரும் சுவாசிக்கிறது ஒரே மாதிரி இருக்கு. பயப்படாத. லேட் எதுக்கு பண்ற? என்ன ராஜேஷ் இப்படி நடுங்குற? எதுவும் செய்யணும்னு தோணலையா? என்ன கிஸ் பண்ணணும்னு உனக்கு தோணலையா?